நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது, ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அப்படின்ற பழமொழிகளை கேள்விப்பட்டிருப்போம். ஒருவர் உங்களுடைய வளர்ச்சியையோ அல்லது உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளையோ கண்டு பொறாமையாகவோ அல்லது பகமை எண்ணத்தோடோ ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்னா அதை கேட்கும்போது உங்களுடைய மனம் பாதிப்படையும் அல்லவா? அது உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும், உங்களுடைய எண்ணங்களை மட்டப்படுத்தும். எண்ணம் மட்டப்படும் போது செயலில் தீவிர தன்மையையும் பாதிக்கும் என்பது இயல்பானது. இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் மறைமுகமாகவே கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. எதிர்மறையான விஷயங்களை சொல்லணும்னு கூட கிடையாது, அதை நினைச்சாலே போதும் அந்த செயல் உருப்பட வாய்ப்பே கிடையாது. இங்க ஒருத்தர் தன்னுடைய நம்பிக்கையை எப்படி இழக்கிறாருன்றது தான் ஒரு குட்டி கதை மூலம் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு பைல்வான் இருந்தான். அவன் தன்னுடைய பலத்தால அந்த ஊர் மக்களை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணிட்டு தினமும் தொல்லை கொடுத்துட்டு வந்தான். தினமும் இவனுடைய தொல்லைக்கு ஆளான ஊர் மக்கள் என்ன செய்யறதுன்னு புரியாம இருந்தாங்க. அந்த டைம்ல ஊரூரா சுத்தி திரியிற துறவி ஒருத்தர் அந்த ஊருக்கு வந்தாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களின் முகத்துல ஒரு செழிப்பே இல்லாம ஏதோ ஒரு பயத்தோடையும் ஒரு குழப்பத்தோடையும் இருக்கிறத பார்த்தாரு. ஒருவரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை, ஏன் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சாரு. அவரு பிரச்சனைய சொன்னதும் இந்த பிரச்சனைக்கு ஒரு ஐடியாவையும் கொடுத்தாரு. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, ஒரு ரகசியத்தை ஒருத்தர் காதுல சொன்னாரு. ரகசியத்தை கேட்டவரு ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட அதை பகிர்ந்துக்கிறாரு. இப்படியே இந்த விஷயம் பைல்வானுக்கு தெரியாம ஊர் முழுக்க பரவுது. மறுநாள் காலையில அந்த பைல்வான் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் ஒருவர், என்ன பைல்வான், ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏன் சரியா தூங்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பைல்வான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்கிறாரு. வழியில பார்த்த 2-3 பேரும் பைல்வான் கிட்ட, உடம்பு எதுவும் சரியில்லையா, முகத்துல ஒரு கலையே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. லைனா பார்க்குறவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே லைனா ஒவ்வொருத்தரும் கேட்கறத பார்த்து கடைசியில பைல்வானுக்கே சந்தேகமும் வர ஆரம்பித்தது. நேரா வீட்டுக்கு போய் தனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு படுத்துக்கிட்டாரு. உடனே ஊர்க்காரர் ஒருவர் பைல்வானோட வீட்டுக்கு கஞ்சி எடுத்துட்டு போறாரு. இந்த கஞ்சியை சாப்பிடுங்க, உடம்பு தெம்பாயிரும் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கறாரு. இப்போ அந்த பைல்வான் தனக்கு உடல் நலம் சரியில்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சில நாளுக்குள்ள அவருடைய பலம் குறைந்தது, ரொம்பவும் பலவீனமா ஆனாரு. ஆனா உண்மையாவே பைல்வானோட உடம்புக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எதிர்மறையான வார்த்தைகளே அவரை பலவீனமாக்கியது. எதிர்மறையான வார்த்தைகள் நம்ம ஒருவருக்கு சொன்னாலோ அல்லது மற்றவர் நமக்கு சொன்னாலோ அதனுடைய விளைவு ரொம்பவும் மோசமாகத்தான் இருக்கும்.